நான் அவரை மாதிரி மாறணுங்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். நான் அவரை போல மாறணுங்கிறது கிடையாது. அவர் எனக்குள்ள இருந்து அவர் தன்னை போல என்னை மாற்றுகிறார். நான் மாறுறது கிடையாது, அவர் மாற்றுகிறார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இருக்கு. அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதங்களாக எழுதினோம்னா அன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு பேப்பர் இருக்கு, அன்னைக்கு தோல் சுருள் எழுதணும். தோல் சுருளை எழுதி வைக்கிறதுக்கு இடம் பத்தாதுங்கிறாங்க. அப்போ அவ்வளவு பேசியிருக்கிறாரு, அவ்வளோ செயல்பட்டிருக்கிறாரு, கண்டினியூஸாக பிஸியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் சோர்ந்து போகலை. நம்ம ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை பிஸியாக இருந்தோம்னா என்னடா வாழ்க்கைன்றோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உட்கார நேரம் இல்லை, ஒழுங்காக சாப்பிட நேரம் இல்லை, ஒழுங்காக தூங்க கை முடக்க நேரம் இல்லை, எதோ வாழ்க்கையான்றோம். ஆனால் அவர் செஞ்ச அற்புதங்கள், அவர் பேசின வார்த்தைகளை எழுதணும்னா உலகத்தில் இருக்க புக்கு கொள்ளாதுன்னு இருக்கு. அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கிறாரு. அவ்வளோ தூரம் பிதாவாகிய தேவனோட கனெக்ட் ஆகிட்டே இருந்தார். சோர்ந்து போகவே இல்லை. இயேசு போகும்போது சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான்னாரு. அவரை பற்றி சொல்லுது, அவர் செஞ்சதை எழுதினோம்னா உலகமே கொள்ளாது. ஆனால் நம்ம எழுதினோம்னா, நம்ம செஞ்ச தரமான சம்பவங்களை எழுதினோம்னா துண்டு பேப்பரே பத்தாது. துண்டு பேப்பருக்கு சரியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம பேசின குவாலிட்டியான பேச்சு, நம்ம செஞ்ச தரமான ஒரு செயல், அது எழுதினோம்னா ஒரு பிட்டு பேப்பர் போதும். பிட்டு பேப்பர் தெரியும் உங்களுக்கு? கையில் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இவ்வளோ வச்சுட்டு அப்படியே பார்ப்பாங்க, அப்படி மடைக்கிறவாங்க, அப்படி அந்த பிட்டு பேப்பருக்கு தான் சேர்த்தாங்க. ஆனால் அவர் அசாத்தியமான காரியங்களை செஞ்சார். சோர்ந்து போகலை, கடைசி வரை பேர்ன் அவுட் ஆகலை. அதெல்லாம் சொல்லுது, அவரையே நோக்கி பாருங்கிறார். உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அநியாயத்தை சகித்த அவரை கன்சிடர் பண்ணுங்கிறது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரை போல இருக்கணும், அவரை போல செயல்படணும், அவரை போல அந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அவரை போல அந்த உலகத்தில் செயல்பட்டு தேவனோட ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். மக்களுக்கு அந்த ஆசை இருக்குது, கர்த்தரை போல இருக்கணுங்கிற ஆசை இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே இருக்குது. அவரை மாதிரி மாறணும். என்ன பைபிளே சொல்லுது, பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுவர்களாகி தேவனை இமிட்டேட் பண்ணுங்கன்னு இருக்குது. எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அந்த ஆசை நிறைவேற்ற விரும்புகிறாங்க. அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இரட்சகர், அவர் தான் எஜமான் என்று அவரை ஆராதிக்கிறோம். அவரை மேலே வச்சு பார்க்குறோம். உயர்ந்தவரும் உன்னதமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை இந்த பூமியில் பிரதிபலிக்கணும், அவரை இமிட்டேட் பண்ணணும், அவரை போல செயல்படணும், அவரை போல பேசணும். அதனால் அவங்க டூப்ளிகேட்டாக மாற நினைக்கிறாங்க. டூப்ளிகேட் மாறுறதுன்னா அவர் கிடையாது, அவர் மாறி இருப்பாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? இமிட்டேட் பண்ணலாம், ஒருத்தரை போல நீங்கள் இமிட்டேட் பண்ணலாம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் அவரை போல இமிட்டேட் பண்ண முடியாத பொழுது பேர்ன் அவுட் ஆயிடும், சோர்ந்து போகும். என்னோட அந்த ஜீவன் இல்லாமல், அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை சார்ந்து கொள்ளாமல், என் மாம்சத்தில் இருக்கிற ஜீவனை மட்டும் சார்ந்து அவரை போல நடக்கணும், அவரை போல பேசணும். அப்படி நடக்கும்போது ஒரு காலகட்டத்தில் சோர்ந்து போயிடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், நான் அவரை மாதிரி மாறணுங்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை போல மாறணுங்கிறது கிடையாது. அவர் எனக்குள்ள இருந்து அவர் தன்னை போல என்னை மாற்றுகிறார். நான் மாறுறது கிடையாது, அவர் மாற்றுகிறார். நான் மாறுகிறதுங்கிறது வேஷம், அவர் மாற்றுகிறார்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறது வேற. எனக்குள்ள இருந்து அவரே மாறுறது, அவரை சார்ந்து, அவருடைய ஜீவனை சார்ந்து, அவருக்குள்ள இருக்க ஜீவனுக்கு நான்
ஈல்டு பண்ணி அவரை போல மாறுறது. உலகத்தில் எல்லா மதமும் கடவுளை போல மாற நினைக்கிறாங்களா? இல்லையாங்க. எல்லா மதத்திலும் ஏன் தவம் இருக்கிறாங்க? ஒத்த காலில் நிற்கிறாங்க, ஒரு வரல நிற்கிறாங்க, சாப்பிடாம இருக்காங்க, குகையில் இருக்காங்க. எதுக்கு? முக்தி அடையணும். முக்தி அடையணும் என்ன? கடவுளை மாதிரி மாறிடணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இருக்கா? பிசாசு கூட இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன? பிசாசுக்கே அந்த ஆசை இருந்துச்சு, கடவுள் மாதிரி மாறிடுன்னு. ஆனால் எப்படி கடவுள் மாதிரி மாற நினைச்சானா, கடவுளுடைய உதவியே இல்லாமல் கடவுள் மாதிரி மாற நினைச்சான். அவரை ஆராதிக்காமல், அவரை சார்ந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக தேவன் மாதிரி மாற நினைச்சான். அது உனக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. நம் தேவனை போல மாறணும், கிறிஸ்துவை போல இருக்கணும், கிறிஸ்துவ இந்த உலகத்தில் பிரதிபலிக்கணும், கட்டாயமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும். அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி இருக்கணும். அதற்கு அவர் நமக்குள்ளே வைத்தார் பார்த்தீங்களா ஜீவன். அந்த ஜீவனை சார்ந்து, முற்றிலுமாக ஜீவனை சார்ந்து வாழ்ந்தோம்னா பரிசுத்தமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கைங்கிறது சாத்தியமாக இருக்கும். ஆனால் என்ன நம்புகிறேன்? என்னுடைய பலத்தை நம்புகிறேன், என் அறிவை நம்புகிறேன், ஞானத்தை நம்புகிறேன், என் புத்தியை நம்புகிறேன்னா இம்பாசிபிளான காரியங்களை வரம்புக்குட்பட்ட அறிவை கொண்டு செய்ய முடியாது.